ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஐஸ்கிரீமை வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் ரொம்பவே கம்மி தான். ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டும் ஒரு கப் பாலும் இருந்தாலே கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்மளே ஐஸ்கிரீம் செய்யலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் 2 பேக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நான் மொத்த பிஸ்கெட்டும் சேர்க்க போகிறதில்ல. இந்த 10 ரூபா பேக்கெட் பிஸ்கெட் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். நம்ம வந்து ஹாப்பி பிஸ்கெட் தான் சேர்க்கணும்னு இல்லை, சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிற எந்த பிஸ்கெட் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹாப்பி பிஸ்கெட் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ அந்த 10 ரூபா பேக்கெட்டில் இருக்கிற பிஸ்கெட் மட்டும் இது மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பிஸ்கெட் சேர்க்கும் போது மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கிற ஜாரில் பிஸ்கெட் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 10 ரூபா பேக்கெட் ஃபுல்லாக இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரெசிபி வந்து நல்லா வரும். அதனால் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பசும்பால் எது வேணுனாலும் சேர்க்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பால் வந்து நல்லா காயட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பிஸ்கெட் பவுடர் இருக்குல்ல, அதில் 1 கப் பால் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பிஸ்கெட் தூளை அப்படியே பாலில் சேர்க்கும் போது நம்மளுக்கு கட்டி ஆன மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டே இது மாதிரி பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க பாலும் நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பிஸ்கெட் கலவையை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்க்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ பிஸ்கெட்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஓரளவு கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். நீங்கள் சர்க்கரை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நல்லா கரையிட்டோம். இந்த ரெசிபி செய்யும்போது கண்டிப்பாக ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டிப்படாமல் கிடைக்கும். கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். நம்ம பிஸ்கெட் சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்கெட் சேர்க்கும்போது ரொம்பவே தண்ணியாக இருந்தது. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நான் குக் பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்தால் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதனோட சூடு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஆறி வரணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா நீங்களே பாருங்கள், இந்த பிஸ்கெட் வந்து இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கணும். நம்ம இது மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக கிடைக்கும். அதனால் நம்ம சேர்த்து வச்சுருக்க பிஸ்கெட் கலவையை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 2 நிமிஷம் நல்லா மிக்சியில் அரைக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே க்ரீமியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 நிமிஷம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, அந்த பிஸ்கெட்டில் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நம்மளுக்கு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மிக்சி ஜாரில் கண்டிப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கட்ஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை 2 பேட்சாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 பேட்சையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே காற்று போகாத மாதிரி ஒரு கவர் இது மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கவர் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே மூடி போட்டு மூடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் 2லிருந்து 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்காது, ஓரளவுக்கு தான் இது கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம திருப்பியும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஐஸ்கிரீம் வந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு இன்னொரு டைம் ஐஸ்கிரீம் செய்யும்போது நம்மளுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீம்ஸை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி அரைக்கும் போது தான் நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும்.
இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து வீட்டில் நார்மலாக டீ குடிக்கிற டம்ளர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் நீங்கள் அதுலேயும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டம்ளர்லேயும் இதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 3/4 வாசிக்கு சேர்த்துருக்கேன். அது மாதிரி சேர்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 2 டம்ளரில் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பாக்ஸ்லேயும் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து மொத்தமாகவே குல்ஃபியாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை இது மாதிரி பாக்ஸ்லேயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர்லேயும் இது மாதிரி ஒரு பாக்ஸ்லேயும் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் காற்று போகாத மாதிரி நம்ம கவர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணணும். அதனால் இந்த டம்ளருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கவர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லப்பர் பேண்ட் வச்சுட்டு இதை டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி டைட்டான லப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த காற்று வந்து உள்ளவே போகாது. ஐஸ்கிரீம் வந்து நல்லா சீக்கிரமாகவே செட் ஆகி வந்துடும். அதனால் இது மாதிரி கவர் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு டம்ளருக்கும் கவர் வச்சுட்டு டைட்டாக லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஐஸ்கிரீமை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப கம்மியான பொருள் வச்சு செய்கிறதுனால இது எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இதுலேயும் டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து இதில் ஸ்டிக் செருவறதுக்காக கத்தியை வச்சு இது மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, சின்னதாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டம்ளரில் ஐஸ்கிரீம் குச்சியை வந்து நம்ம செருவி விட்டுடலாம். நம்ம இந்த கவரில் ஹோல்ஸ் போட்டு செருவுறதுனால நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இப்போ இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் வந்து 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகி வரும். நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக செட் ஆகாது. அதனால் ஒரு 8 மணி நேரம் கம்பல்சரி வச்சுக்கோங்க. பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு டம்ளரில் இருக்கிறதையும் நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இதுவும் நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாக்ஸில் இருக்கிறதையும் நான் பிரித்து காட்டுறேன். அதுவுமே நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. நான் அந்த பாக்ஸில் மட்டும் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நட்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இப்போ எல்லா ஐஸ்கிரீமுமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி எடுத்துகிட்டு நம்ம டம்ளரை இந்த தண்ணியில் ஒரு 5லிருந்து 6 செகண்ட் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சிடக்கூடாது. ஒரு 5 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் போல் தான் நம்ம தண்ணியில் வைக்கணும். ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே ஐஸ்கிரீம் வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடும். தண்ணியில் வச்சதுக்கப்புறமா இந்த குச்சியை பிடிச்சிட்டு இது மாதிரி நல்லா திருப்பி விட்டு எடுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற குல்ஃபி மாதிரியே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கப்பில் ஊற்றி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீமையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதுவும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.